358 சனிக்கிழமை அக்டோபர் 5, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இன்று இரவு சென்னை மாணிக்க மாணவர்கள் வார கூடுதல். இன்று இரவு 8 மணிக்கு சென்னை மாவட்ட மாணிக்க மாணவர்களுக்கான வார கூடுதல் இணைய வழியாக நடைபெறும் என மாணிக்க மாணவர் துறை சென்னை மாவட்ட பொறுப்பாளர் செல்வி தீபலட்சுமி தெரிவிக்கிறார். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீஹரி 9840656766 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நம்பிக்கை துளிர்விடும் பஞ்சாயத்துகளின் வரிசையில் தேவரியம்பாக்கம். பேராசிரியர் பழனித்துறை ஐயா தமிழகம் நெடுகிலும் மக்களை சந்தித்து மக்கள் அரசியலை வலுப்படுத்தி வருவதை பார்த்து வருகிறோம். இதன் மூலம் எங்கோ குக்கிராமத்தில் இருக்கும் படிப்பறிவில்லாத மூதாட்டி உட்பட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் என பலரும் தம்மை மாண்புமிகு மக்களாக உணர ஆரம்பித்து விட்டார்கள். தமது உரிமை, தமது கடமை, தமது பொறுப்பு ஆகியவற்றை பகுத்து பார்த்து சமூக உணர்வுடன் லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்கும் உன்னத பணியில் பொறுப்பேற்கிறார்கள். கட்சி வேறுபாடின்றி அனைத்து மக்களின் மேம்பாட்டுக்காக மட்டுமின்றி அவர்களின் பங்களிப்போடு இணைந்து சமூக மேம்பாட்டிற்காக அறிவார்ந்து செயல்படுத்தப்படும் அனைத்து செயல்களுமே மக்கள் அரசியல்தான். அப்படிப்பட்ட மக்கள் அரசியலை நடைமுறைப்படுத்தி உதாரணமாக திகழும் தேவரியம்பாக்கம் பஞ்சாயத்தின் நிர்வாகத்தினை நேரடியாக காண அக்டோபர் 4 அன்று விஜயம் செய்த நல்லூர் வட்ட மக்கள் அரசியல் வழிகாட்டி பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்களை தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு அஜய்குமார் மற்றும் ஊராட்சி மன்ற நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அந்த மலர்கொத்தை அவர்கள் தமது ஊரில் விளைந்த பூக்களை கொண்டே ஐயாவை நினைத்து அன்பு கலந்து தயாரித்த பூங்கொத்து என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் பழனித்துறை ஐயா இந்த தேவரியம்பாக்கம் பஞ்சாயத்து பயணத்தில் தாம் கண்டதில் ஒன்று இருளர் என்று சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களின் மேம்பாட்டு நம்பிக்கை. அதற்கு காரணம் தலைவர் திரு அஜய்குமார். முதலாவதாக காலனி என்று அழைக்கப்பட்டு வந்த அந்த பகுதியை கலாம் நகர் என்று மாற்றினார். குண்டும் குழியுமாக இருந்த அப்பகுதிக்கு கான்கிரீட் சாலை அமைத்துள்ளார். அப்பகுதிக்கு குடிசைதான் எப்போதும் தமது வீடு என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து வந்த அந்த மக்கள் 16 நபர்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி வருகிறார் திரு அஜய்குமார். எங்களுக்காக கட்டப்பட்டு வரும் இந்த வீட்டிற்கு நாங்கள் குடி போக போகிறோம் என்பதை நினைத்து கூட பார்த்ததில்லை என்று தம்மிடம் நெகிழ்ச்சியுடன் கூறியதாக பேராசிரியர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், இங்குள்ள தொடக்கப்பள்ளி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த மாணவர்களின் வாசிப்பு திறன், குறிப்பாக ஆங்கில உச்சரிப்பு மேம்பாடு இருப்பதை காண முடிந்தது. அதற்கு காரணம் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரின் அர்ப்பணிப்பே என்றார். கடந்த காலத்தில் குவாரிகளால் கொத்தி குத்தப்பட்ட காட்சிகளுக்கு நடுவே கடும் போராட்டத்திற்கிடையில் 15 ஏக்கரில் கண்ணை கவரும் குறுங்காட்டை உருவாக்கியதோடு 2.5 ஏக்கரில் காய்கறிகள், பழங்கள் என சமூக காட்டையும் உருவாக்கியுள்ளார். மேலும் நூலகம், சிறுவர்களுக்கு விளையாட்டு மைதானம் போன்றவற்றை உருவாக்கி கொடுத்துள்ளார். கடந்த சுதந்திர தினத்தன்று மக்கள் ஆங்காங்கே சுதந்திர உணர்வுடன் தலைவரை அழைத்து கொடியேற்றி மகிழ்ந்து சமூக ஒற்றுமையை உணர்த்தி இருக்கின்றனர். அத்துடன் ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் தலைவருடன் ஒற்றுமையுடன் செயல்படுவதே இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் காரணம். ஆனால் தலைவர் திரு அஜய்குமார் கூறியது, எனக்கு இந்த கண்ணோட்டத்தை அளித்து வழிகாட்டியாக வழி நடத்தியது நல்லூர் வட்டம் என்கிறார் என்று இந்த பயணம் பற்றி பேராசிரியர் பழனித்துறை ஐயா நம்பிக்கை செய்திக்காக தமது பேட்டியில் தெரிவித்தார். இந்த பயணத்தில் கிராம கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. அக்டோபர் 13 கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழாவை முன்னிட்டு இணையவழி வார கூடுதல். கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழா சென்னையில் நடைபெற இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் விழாவில் பங்கு பெறுபவர்களுக்காக அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு இணையவழி வார கூடுதல் நடைபெறவிருப்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் விவரங்களுக்கு திரு நாகராஜன் 9841924116 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு.
விபத்தில்லா தேசம் என்ற அமைப்பு அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு கொளத்தூர் செந்தில் நகர் சிக்னலில் போக்குவரத்து விதிகள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறவிருப்பதாக திரு ஜெயச்சந்திரன் தெரிவிக்கிறார். மேலும் விவரங்களுக்கு 8072148458 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.